நடிகர் ஹாஜா ஷரீஃப். இவர் பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகவும் மிகவும் சாதாரணமான தோற்றத்தோடு கூடிய ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் என்பது அவ்வளவு சாதாரணம் அல்ல. இவருடைய அந்த காலத்தில் நடந்த இவருடைய திருமண நிகழ்ச்சிகள் கூட பல சினிமா நட்சத்திரங்களோடும் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுகவின் 7 அமைச்சர்களின் ஆசீர்வாதத்தோடு கூடி நடந்த ஒரு கம்பீரமான திருமண நிகழ்ச்சிகள் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறில் நடந்த முக்கிய பக்கங்களின் ஏடுகளில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாக இருக்கின்றது. இதில் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யங்கள் என்னவென்றால், இவர் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானது என்னவோ 1979 தான். ஆனால் அதற்கு முன்னதாகவே 1978 காலகட்டங்களிலிருந்தே ஹிந்தி திரையுலகின் அசோக் குமார், தர்மேந்திரா போன்ற சூப்பர் ஸ்டார்கள் கொடியட்டி பறந்த காலகட்டங்களில் சோர் ஹோ தோ ஐசே போன்ற பல ஹிந்தி திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவர் என்பது அநேகம் ரசிகர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. சென்னையில் இருக்கும் வடபழனி பகுதியின் 100 அடி சாலைக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு தெருவில் அந்த காலத்தில் வெறும் 70 ரூபாய் வாடகைக்கு குடும்பத்தோடு தங்கிக் கொண்டு வந்தவர் நடிகர் ஹாஜா ஷரீஃப் அவர்கள். இவர் ஒரு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகில் அறிமுகமாகிக் கொண்டு அதில் சம்பாதித்து கிடைத்த பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அவர் 70 ரூபாய்க்கு தங்கிக் கொண்டு வந்த அந்த வாடகை வீட்டை அவர் சொந்தமாகவே வாங்கி கட்டிய ஒரு குழந்தை நட்சத்திரம். அழகு, குறும்பு, சுறுசுறுப்பு, துடிதுடிப்பு, நகைச்சுவை என அனைத்து நவரசங்களையும் ஒன்றாக கொட்டிக்கொண்டு 1978 காலகட்டங்களிலிருந்து 1990களின் கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் திரையுலகில் ரசிகர்களின் இதயங்களை மகிழ வைத்து மெய்சிலிர் பூட்டிய வரலாறுகள் என்பது யாரும் மறந்துவிடவில்லை. இவரை நினைத்தாலே நினைவுக்கு வருவது என்னவோ அந்த காலத்து உதிரிப்பூக்கள் என்ற திரைப்படத்தில் வரும் அழகிய கண்ணே உறவுகள் நீயே என்று அந்த மெய்சிலிர் பூட்டும் பாடலாகத்தான் இருக்கின்றது. குழந்தை நட்சத்திரமாக நடித்த குழந்தை பேபி அஞ்சுவோடு இவர் கொஞ்சி விளையாடும் அந்த சுவாரஸ்ய காட்சிகள் என்பது இந்த காலத்திலும் கூட எந்த ரசிகர்களால் தான் மறந்துவிட முடியும். அந்த பாடல் காட்சிகள் மட்டுமல்ல, இவர் ஏற்று நடித்த அந்த குழந்தை கதாபாத்திரங்கள் என்பது ஏற்று நடித்த அத்தனை திரைப்படங்களிலும் இவர் ஒரு ராஜாவாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார். திரையுலகை பொறுத்தவரை குழந்தை நட்சத்திரங்களாக அதிக திரைப்படங்களில் நடித்தவர் யார் என்று கேட்டால் அது நடிகர் ஹாஜா ஷரீஃப் அவர்கள்தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று அந்த காலத்திலேயே 5 மொழி படங்களில் கலக்கி கொண்டு 300 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்த சாதனை என்பது ஹாஜா ஷரீஃபை தவிர வேறு எந்த ஒரு குழந்தை நட்சத்திரமும் சாதித்திருக்க வாய்ப்புகள் இல்லை. தென்னிந்திய திரையுலகையே எடுத்துக்கொண்டால் இவர் இணைந்து நடிக்காத மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களே இல்லை என்று கூட கூறிவிடலாம். அந்த காலத்தை எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை தவிர்த்தால் நடிகர் திலகம், சிவாஜியிலிருந்து அனைத்து சூப்பர் ஸ்டார்களின் திரைப்படங்களிலும் இடம்பெற்றவர். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய அனைத்து நகைச்சுவை நடிகர்களோடும் இணைந்து நடித்த பெருமை என்பது சுருளிராஜன், வி கே ராமசாமி, தேங்காய் சீனிவாசன், காந்திமதி அம்மா மற்றும் மனோரமா என்று ஒரு மிகப்பெரிய இவர் இணைந்து நடிக்காத மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இல்லை என்று தான் கூற வேண்டும். மலையாள திரையுலகில் கூட அந்த காலத்து சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் பிரேம் நசீர் அவர்களின் குழந்தை பருவத்தை ஏற்று நடித்தவர். 1979 காலகட்டத்தில் புதிய வார்ப்புகள் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்குவதற்காக இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த திரைப்படத்திற்கு கதையும் திரைக்கதையும் எழுதியது என்னவோ அப்போது துணை இயக்குநராக இருந்த கே பாக்யராஜ் அவர்கள்தான். இந்த திரைப்படத்தை இயக்கலாம் என்று முடிவெடுத்த போது இதில் கதாநாயகனாக யாரை போடுவது என்று யோசித்த போது அவருக்கு துணை இயக்குநராக இருந்த கே பாக்யராஜ் அவர்களை தேர்வு செய்தார். அந்த திரைப்படம் தான் கே பாக்யராஜ் அவர்கள் கதாநாயகனாக தமிழ் திரையுலகில் முதலாக அறிமுகமான திரைப்படம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். அந்த திரைப்படத்திற்கு ஒரு குழந்தை நட்சத்திரம் தேவை என்று கூறி அப்போது அது சம்பந்தப்பட்டவர்களிடம் தகவல் என்பது சென்று கொண்டிருந்தது. அப்போது வடபழனி பகுதியில் ஹாஜா ஷரீஃப் இருக்கும் வீட்டுக்கு முன்பாக ஒரு ஜூனியர் நடிகர்களின் அலுவலகம் ஒன்று இருந்து வந்தது. வழக்கம் போல அது சம்பந்தப்பட்ட ஏஜென்ட்கள் அங்கிருந்துதான் பல நடிகர்களை அவர்களின் படப்பிடிப்புக்காக கூட்டி செல்வார்கள். அதே போலதான் இந்த புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திற்கு குழந்தை நட்சத்திரம் தேவை என்று கூறியதை கேட்டு வெளியில் விளையாடி கொண்டிருந்த ஹாஜா ஷரீஃபை கண்டு கையோடு தூக்கி கொண்டு போன அந்த ஏஜென்ட்கள் அந்த குழந்தையை இயக்குனர் பாரதிராஜா முன்பாக கொண்டு போய் நிற்க வைத்தார்கள். இயக்குனர் பாரதிராஜாவாகட்டும், டேய் உனக்கு தெரிஞ்ச எதையாவது ஒன்று சொல்லி நடிச்சு கட்டுடா பாப்போம் என்று கூறியதுதான் தாமதம். அப்போது அவனுக்கு தெரிஞ்ச ஏதோ பழைய சிவாஜி படத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை அள்ளி இறைத்து விட்டான் அந்த சின்ன வயதிலேயே. ஏய் போதுண்டா, இதுவே அதிகம்தான், இந்த குழந்தைய செலக்ட் பண்ணிடுங்க. அந்த காலத்தில் இயக்குனர் பாரதிராஜாவை பொறுத்தவரை மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தாலே போதும், பெரிய அளவுல கஷ்டப்பட வைக்க மாட்டாரு. சிரிக்க தெரிஞ்சா போதும், மறைக்க தெரிஞ்சா போதும், மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. ஒரு இயக்குனர் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். மனதுக்கு பிடித்திருந்தால் அவர்களை நடிக்க வைக்க வேண்டும். மண்ணாக இருந்தால் கூட அதை ஒரு மாணிக்கமாக செதுக்கி எடுக்கக்கூடிய ஒரு திறமை என்பது ஒரு இயக்குனரிடம் இருக்க வேண்டும்.
அவர்களைத்தான் உண்மையான இயக்குனர்கள் என்று கூறுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இயக்குனர்களையெல்லாம் இந்த காலத்தில் நம்மால் திரையுலகில் தேடவே முடியாதா? இப்போது திரைத்துறைக்கு வரும் அனைத்து கலைஞர்களும் மிகப்பெரிய திறமையோடு தான் வருகிறார்கள். இருந்தாலும் ஆடிஷன் மோடிஷன் என்று என்னென்னமோ பண்றானுங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா நடிக்க வைக்கணும். அவங்கள நடிக்க வைக்க வேண்டிய திறமைன்றது அந்த டைரக்டர் கிட்ட இருக்கணும். ஒரு பூனை நடிக்குது, ஒரு எலி நடிக்குது, ஒரு நாய்க்குட்டி நடிக்குது, ஒரு பசுமாடு நடிக்குது. இவைகளையெல்லாம் எந்த ஆடிஷனில் கலந்து கொள்ள சொல்லி தேர்வு செய்கிறார்கள்? ஒரு ஆறறிவு மனிதனை ஒரு இயக்குனரால் நடிக்க வைக்க முடியாதா? அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல, இப்ப இருக்கிற டெக்னாலஜியில எத்தனை ரீடேக் வேணும்னாலும், வசன காட்சிகளானாலும் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சிரமம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த காலத்தில் அந்த பிலிம் ரோல்களை வைத்துக்கொண்டு ஒரு நடிப்பு, ஒரு டேக்கு சரி வரலைனாலோ, ஒரு டைலாக் சரி வரலைன்னா கூட அதை திரும்ப ரீடேக் எடுப்பதற்கு எவ்வளவு பெரிய சிரமப்பாடுகள் இருந்தது என்று அந்த காலத்து இயக்குநர்களுக்கு தெரியும். இந்த காலத்து கலைஞர்களுக்கும் கூட இது தெரியாத விஷயங்கள் அல்ல. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறவங்கள, ஒன்னும் தெரியாதவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நடிப்பு சொல்லிக் கொடுத்து, வசனம் சொல்லிக் கொடுத்து, அவர்களையெல்லாம் புதுமுகங்களாக திரையுலகில் அறிமுகம் செய்து கொண்டு அவர்களெல்லாம் இந்த திரையுலகில் படைத்து விட்டு போன வரலாறுகளை இன்று வரைக்கும் யாரெல்லாம் முறியடித்திருக்கிறார்கள்? இயக்குனர் பாரதிராஜா அறிமுகப்படுத்திய புதுமுக நடிகர் நடிகைகள், அவர்கள் சாதித்த சாதனையை இப்போது இருப்பவர்கள் சாதிக்க முடிகிறதா என்ன? ஒரு இயக்குனர் மனம் வைத்தால் எப்படிப்பட்டவர்களையும் ஒரு மிகப்பெரிய நடிகராக காட்ட முடியும். அப்படி இருந்தும் கூட இந்த ஆடிஷன் மோடிஷன் என்றெல்லாம் எதற்கு வைத்துக் கொள்கிறார்கள் என்பது புரியவில்லை. பந்தாவா இல்லை பெருமைக்காகவா? ஒன்றுமே புரியவில்லை. அது என்ன மண்ணங்கட்டி வேணா இருந்துட்டு போட்டோம். நம்ம நடிகர் ஹாஜா ஷரீஃபோட கதைக்கு வந்துடுவோம். 1979 காலகட்டத்தில் இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக கே பாக்கியராஜ் அவர்கள் அறிமுகமாக இருந்தார். கதாநாயகியாக நடிகை ரதி அவர்கள் நடித்திருந்தார். ரதிக்கு தம்பியாக நடிக்கும் கதாபாத்திரத்தில் தான் ஹாஜா ஷரீஃப் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் ஹாஜா ஷரீஃபுக்கும் ரதிக்கும் இடம்பெற்ற ஒரு திரைப்பட பாடல் என்பது இதயம் போகுதே என்னையே பிரிந்தே என்று ஒரு மனவலியை தரக்கூடிய ஒரு மனதை கணக்க வைக்கும் பாடலாக இன்றளவும் கூட ரசிகர்களின் இதயங்களை வருடிவிட்டு போகும் ஒரு மறக்க முடியாத பாடலாக இருக்கின்றது. மறுத்து கூறிவிட முடியாது. இதை அடுத்து ஹாஜா ஷரீஃபுக்கு வந்தது இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்களிடமிருந்து வந்த அழைப்புதான். அந்த வாய்ப்பும் கூட ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புதான் என்று கூற வேண்டும். அந்த திரைப்படம் என்பது ஹாஜா ஷரீஃபின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம், உதிரிப்பூக்கள். இந்த திரைப்படம் குழந்தை ஹாஜா ஷரீஃபுக்கு ஒரு மணிமகுடமாக அமைந்தது. அந்த திரைப்படத்தின் கதையானாலும் சரி, இல்லை பாடல்கள் ஆனாலும் சரி, இன்றளவும் ரசிகர்களின் இதயங்களில் பச்சை மரத்தில் ஆணி அடித்ததை போலத்தான் ஆழமாக பதிந்த ஒரு கலை படைப்பு என்பதை யாராலும் மறித்து கூறிவிடவே முடியாது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் மகேந்திரன் சார் அவர்கள் கூட நம் தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்றுதான் கூறிவிட வேண்டும். இவர் தமிழில் இயக்கிய திரைப்படங்களின் எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம். அவர் செதுக்கிய ஒவ்வொரு கலை படைப்புகளும் ரசிகர்களின் மனதிலிருந்து அழித்துவிட முடியாத கலை படைப்புகளாக இருக்கின்றது. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முள்ளும் மலரும் மற்றும் கை கொடுக்கும் கை போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் தான் இந்த இயக்குனர் என்று சொன்னால்தான் இந்த தலைமுறையினர்களுக்கு தெரியும். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் காட்சி, அழகிய கண்ணை உறவுகள் நீயே என்ற அந்த பாடல் காட்சி, எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த அந்த இயல்பான பாடல் காட்சிக்காக குழந்தை ஹாஜா ஷரீஃபும் குழந்தை பேபி அஞ்சுவும் இணைந்து கொண்டு இந்த பாடல் காட்சிகளுக்காக கொடுத்திருக்கும் ஒத்துழைப்பு என்பது நம்மால் வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது. பெற்றெடுத்த பெற்றோர்களை இழந்த 2 பிஞ்சு குழந்தைகள் தன்னுடைய சித்தியுடன் வாழும் கொடுமையான கதாபாத்திரத்தை மனதை கணக்க வைக்கும் இந்த திரைக்கதை என்பது அந்த காலத்து ரசிகர்களின் இதயங்களை கசக்கி பிழிந்து விட்டு போனது. கணக்க வைக்கும் கதாபாத்திரங்களில் குழந்தையாக வாழ்ந்து காட்டிய ஹாஜா ஷரீஃப் திடீரென்று நகைச்சுவை களத்தில் இறங்கிக் கொண்டு ரசிகர்களின் இதயங்களை மிகப்பெரிய அளவில் குதூகலப்பட வைத்த கதைகளும் என்பது சரித்திரமானது. சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படமாகட்டும், இல்லை அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படமாகட்டும், சுவரில்லாத சித்திரங்கள் படத்துல கதாநாயகி தாராவோட வீட்டுக்கு எதிரில கவுண்டமணி ஒரு டெய்லர் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அந்த டெய்லர் கடையில ஹாஜா ஷரீஃப் பட்டன் தைக்கிற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இந்த டெய்லர் கடையில் வர்ற முக்கிய நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் அந்த டெய்லர் கடையில் வர்ற காட்சிகளாகத்தான் இருக்கும். குழந்தை ஹாஜா ஷரீஃபுக்கும் கவுண்டமணிக்கும் இடையில் நடக்கும் அந்த நகைச்சுவை காட்சிகளின் தொகுப்பு என்பது அந்த காலத்துக்கும் சரி, எந்த ரசிகர்களாலையும் அந்த காட்சிகளை எல்லாம் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு சுவாரஸ்யங்கள் நிறைந்த நகைச்சுவை காட்சிகளாக இருந்தது. டெய்லர் கடையில் இருக்கிற ஒரு சில பொருளெல்லாம் கவுண்டமணிக்கு தெரியாமல் எடுத்து விற்றுட்டு அந்த காசில் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு அவன் அதை அடியில் வச்சுட்டு கவுண்டமணிக்கு தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்படி இவன் பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் கவுண்டமணியால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த பையனை வேலை விட்டு துரத்துறதும், இந்த பையன் என்னடா கடையில் போய் சிகரெட்டை வாங்கிட்டு கவுண்டமணியை வெறுப்பேற்றுறதுக்காகவே செவுத்துல சாஞ்சு நின்றுட்டு அந்த சிகரெட்டை இப்படி வச்சு ஊதி தள்ளுறதும்,
இப்ப இவன் முதலாளியே இல்லையே, இவனுக்கு ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த காட்சிகள் வந்த அவ்வளவு பெரிய நகைச்சுவை நடிகர் கவுண்டமணிக்கே சவால் விட்டு கொண்டு அந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தை ஹாஜா ஷரீப் அந்த கதாபாத்திரத்தை, அந்த சிரிப்பூட்டும் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கும் அந்த காட்சிகள் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் எந்த மனதை தன் சிரிக்க வைக்காமல் போகும். நகைச்சுவை காட்சிகளுக்காக ஹாஜா ஷரீஃபுக்கும் கவுண்டமணிக்கும் இடையில நடக்கிற சம்பவங்களுக்காக எழுதப்பட்ட செதுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த நேச்சுரலிட்டி, இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கின கே பாக்கியராஜ் அவர்களுக்கு சல்யூட். சுவாரஸ்யங்கள் நிறைந்த குறும்பத்தனமான சேட்டைகளை இதைவிட யாரால் திரையில் வெளுத்து கொட்ட முடியும் என்பதைப் போலத்தான் ஹாஜா ஷரீப் வெளுத்து கட்டிய பங்களிப்பு என்பது அந்த திரைப்படத்தில் நடித்த மற்ற அனைத்து கதாபாத்திரங்களையும் ஓரங்கட்டி நிற்க வைத்து விட்டதா என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. இதைத் தொடர்ந்து கே பாக்கியராஜ் அவர்களின் பல படங்களிலும் ஹாஜா ஷரீஃபுக்கு என்று ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. பொய் சாட்சி, சின்ன வீடு, அந்த 7 நாட்கள் போன்ற பல திரைப்படங்கள் இருந்தாலும் கூட மறக்க முடியாத ஒரு திரைப்படம் என்னவென்று கேட்டால் அது அந்த 7 நாட்கள் என்ற அந்த திரைப்படம்தான். இந்த திரைப்படத்தில் கே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு இசையமைப்பாளராக வேண்டும் என்று ஒரு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு பாலக்காட்டில் இருந்து ரயிலேறி கொண்டு சென்னைக்கு வரும் ஒரு பாலக்காட்டு மாதவனாகும் கதாபாத்திரம். இந்த படத்திலும் பாக்யராஜுக்கு சிஷியனாக வரும் குழந்தை ஹாஜா ஷரீஃபில் வெளிப்படுத்தும் நகைச்சுவை காட்சிகளின் சுவாரஸ்யங்கள் என்பதை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத திகட்டாத தேன் துளிகளாகவே இருக்கின்றது என்பதா இந்த காலத்து இளைய தலைமுறை ரசிகர்களின் இதயங்களை கூட கொத்தி இழுத்து கொண்டு போன நவரச காட்சிகள் என்பதை யாராலும் மறுத்து கூறிவிட முடியாது. கதாநாயகனாக தன்னுடைய குரு, தன்னுடைய ஆசான் பாக்யராஜ் வந்தால் என்ன, இல்லை கதாநாயகியாக அம்பிகா தான் வந்து வெளுத்து கட்டியல் என்ன, இவர்களெல்லாம் எனக்கு முன்னால் வெறும் பஞ்சு முட்டாய் என்பதை போலத்தான் குழந்தை ஹாஜா ஷரீஃப் அந்த திரைப்படத்தில் பேசிய வசன காட்சிகளும் நகைச்சுவை காட்சிகளும் என்பதை அந்த காலத்தில் திரையரங்குகளில் மிகப்பெரிய அளவில் அமர்க்களப்படுத்தியது. நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படங்களை எடுத்துக்கொண்டாலே அவர் அந்த காலத்தில் நடித்த 3 முகம் என்ற திரைப்படத்தில் இருந்து போக்கிரி ராஜா, தனிக்காட்டு ராஜா, துடிக்கும் கரங்கள், அன்புக்கு நான் அடிமை, நான் சிகப்பு மனிதன் என்ற எத்தனையோ படங்களிலும் ஹாஜா ஷரீஃபுக்கு என்று ஒரு தனி பங்களிப்பு இருந்து வந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு இணைந்து சந்திப்பு மற்றும் லட்சுமி வந்தாச்சி போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் நாட்டிய பேரொளி நடிகை பத்மினி அம்மாவுக்கு இளைய மகனாக நடித்திருப்பார் ஹாஜா ஷரீஃப். இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் மீண்டும் இயக்கிய நிழல்கள் என்ற திரைப்படத்தில் மீண்டும் ஹாஜா ஷரீஃப் இடம்பெற்றிருந்தது மட்டுமல்ல, விஜயகாந்துடன் இணைந்து ஆட்டோ ராஜா மற்றும் மோகனுடன் இணைந்து கோபுரங்கள் சாய்வதில்லை மற்றும் அந்த காலத்தில் டி ராஜேந்திர அவர்கள் இயக்கிய திரைப்படமாகட்டும், அப்போது வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருந்த நடிகர் தியாகராஜன் அவர்களின் படங்களாகட்டும், சிவகுமார், பாண்டியராஜன், ராமராஜன், முரளி என்று இந்த காலத்தில் மிகப்பெரிய கதாநாயகர்களாக இருந்த அனைவரின் திரைப்படங்களிலும் அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு திரைப்படங்களில் மட்டுமல்ல, அவர் நடித்த பல திரைப்படங்களில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வரலாறை தான் எழுதிவிட்டு போனார் ஹாஜா ஷரீஃப். இந்த காலத்தில் மிகப்பெரிய பெருமைக்குரிய சிறப்புக்குரிய இயக்குனரும் நடிகருமாக இருந்த நடிகர் விஸ்வா அவர்களின் திரைப்படங்களிலும் ஹாஜா ஷரீஃபுக்கு என்று ஒரு தனி கதாபாத்திரம் எப்போதும் ஒதுக்கி வைத்திருப்பார். சம்சாரம் அது மின்சாரம், அவள் சுமங்கலி தான் என்ற திரைப்படத்தில் கூட அம்மா KR விஜயா அவர்களுக்கு கூட மகனாக நடித்தது ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக இருந்தது. நடிகர் பிரபுவோடும் மற்றும் அப்பாசுடன் ஜாலி என்ற திரைப்படத்தில், அஜித்துடன் இணைந்து சிட்டிசன் போன்ற திரைப்படத்திலும் இணைந்து ஹாஜா ஷரீஃபின் திரைப்பட வாழ்க்கையில் கடைசி காலகட்டங்களாக இருந்ததற்கான முக்கிய காரணங்கள் என்னவென்று கேட்டால், அழகாக பயணித்துக் கொண்டு வந்த நடிகர் ஹாஜா ஷரீஃபின் சினிமா வாழ்க்கையை தடுமாற செய்தது என்னவோ அன்றைய காலத்து அரசியல் வட்டாரங்கள் தான். இவர் நினைத்திருந்தால் அந்த காலத்திலிருந்து இந்த காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகராகவோ அல்லது ஒரு கதாநாயகனுக்கு நண்பராக நடித்துக் கொண்டு அழகாக திரையுலகில் பயணித்துக் கொண்டு இந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவரை திரையுலகில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் தமிழகத்தின் தேர்தல் களங்கள் என்று ஒன்று வந்தபோது அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட ஹாஜா ஷரீஃபை அழைத்து கொண்டு அம்மாவின் வீட்டுக்கே அழைத்து பேசினார். நீங்க அதிமுகவுக்காக மேடைகள் ஏறி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று. மிகப்பெரிய இயக்கத்தின் மக்கள் தலைவியாக இருந்த அம்மா ஜெயலலிதா அவர்களின் வாக்கை தட்ட முடியாத காரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்போது ஹாஜா ஷரீஃபின் கண்களை மறைத்தது என்னவோ அப்போது கட்டுக்கட்டாக கையில் கிடைத்த பணக்கட்டுகள் என்பதுதான். அட, சினிமாவை விட அரசியலே பரவாயில்ல போல இருக்கேன். 10 படத்துலயோ 15 படத்துலயோ நடிச்சு கிடைக்கிற காசு ஒரே டைம்ல கையில கிடைக்கும் போது யாருக்கு தான் மனசு மாறாது. பொதுவா சினிமா ஷூட்டிங்னாலே விடிய காலையிலேயே 5 மணிக்கு குளிச்சு ரெடியாகி நிக்கணும். ஏன்னா அந்த நேரத்திலேயே கார் வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டு இருக்கும். நேரங்கள்லாம் பார்க்காம நடிச்சுட்டு இருக்கணும். எந்த நேரத்துல பேக்கப் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத. நடிச்சு கிடைக்கிற பணம் வேணுமா, இல்லை எப்பயாவது கட்டுக்கட்டா கிடைக்கிற அந்த பணம் வேணுமா? இந்த முடிவை எடுப்பதற்காகத்தான் அப்போது ஹாஜா ஷரீஃபின் மனம் தடுமாறியது. அந்த தேர்தல் நேரங்களில் எல்லாம் ஹாஜா ஷரீஃபை தேடி வந்த சினிமா வாய்ப்புகளின் போது அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை போன்ற தகவல்கள் என்பதை
அந்த நேரத்தில் சினிமா உலகை சற்று தள்ளி வைத்தது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்று ஹாஜா ஷரீஃபுக்கு அப்போது தெரியவில்லை. இதனால் ஹாஜா ஷரீஃபுக்கு திரைப்பட வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாலும் கூட அவரிடம் பணத்துக்கு ஒன்றும் கஷ்டமில்லாமல் தான் இருந்தது. பட வாய்ப்புகள் குறைந்துவிட்டது என்ற கவலை கூட அந்த நேரத்தில் ஹாஜா ஷரீஃப் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காலங்கள் கதை சொன்னபோது இவருக்கு ஆதரவாக இருந்த அரசியல் தலைவர்களின் காலம் முடிந்துவிட்டது. தாடியும் தலையும் வெள்ளையடித்தது. கையில் இருக்கும் கொஞ்சம் பணத்தை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு பல காலங்களை தாட்டி வந்தார். அது மட்டுமல்ல, உள்ளூர் பகுதிகளில் கோயில் திருவிழாக்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் என்று இவருடைய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றி வந்தார். மனைவி, குழந்தை, குட்டி என்று குடும்பத்தில் பிராரப்தங்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தன. சேமித்து வைத்த பணமும் கரைந்து கொண்டிருந்தன. நகர்ந்து கொண்டு போகும் இந்த வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கும் இந்த பணம் என்பது போதுமானதாக இருக்கவில்லை. மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்ற குழப்பத்தில் நடிகர் ஹாஜா ஷரீஃப் குழம்பி போனார். ஹாஜா ஷரீஃபுக்கு இருந்த சுறுசுறுப்பும் துடிதுடிப்பும் என்பது குறையாமல் தான் இருந்தது. இருந்தாலும் அவருடைய அழகு பொலிவு குறைந்திருந்தது. அந்த காலத்தில் நான் உதாசீனமாக தள்ளிவிட்ட இந்த திரையுலகம் என்பது தனக்கு இப்போது கை கொடுக்குமா என்று மனதில் ஒரு நப்பாசை துளிர்விட்டது. கட்டுக்கட்டாக பணத்தை கண்டு ஏதேதோ மனக்கோட்டைகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய அழகாக பயணித்து வந்த சினிமா உலகை சீர்குலைத்து விட்டு நின்ற கதை என்பது ஹாஜா ஷரீஃபை மனவருத்தத்துக்குள்ளாக்கியது. காலமும் மாறிக்கொண்டிருந்தது, காட்சிகளும் மாறிக்கொண்டிருந்தது, திரையுலகில் கலைஞர்களும் மாறிக்கொண்டிருந்தார்கள், புதிய படைப்பாளிகளும் உருவாகி கொண்டிருந்தார்கள். திரையுலகில் புதிய படைப்பாளிகளின் முன்பாக இப்போது இருக்கும் இந்த பிரம்மாண்ட சினிமா உலகில் தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று இயக்கத்தோடு தான் அவர்களுக்கு முன்பாக ஒரு வாய்ப்புக்காக கைகட்டி நிற்கும் காட்சிகள் என்பது இந்த சாதனை கலைஞனுக்கு ஒரு பரிதாப நிலையை ஏற்படுத்திவிட்டது. இந்த சினிமா உலகை அவர்தான் விட்டு போனாரே தவிர இந்த சினிமா உலகம் என்பது அவரை ஒருபோது மறக்கவில்லை என்பது அவருக்கு அப்போது நன்றாகவே புரிந்தது. ஏனென்றால் பல இயக்குநர்களும் ஹாஜா ஷரீஃபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவரை தூக்கிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு முன் வந்தார்கள். திரையுலகை பொறுத்தவரை அழகு முக்கியமல்ல, அங்கே திறமைதான் முக்கியம் என்று நிரூபித்த எத்தனையோ மிகப்பெரிய கலையரசர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஹாஜா ஷரீஃபும் தன்னுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டு இந்த திரையுலகில் மீண்டும் பல சகாப்தங்கள் படைக்க வேண்டும் என்று ஆசை என்பது அனைவரின் மனதிலும் இருக்கத்தான் செய்கின்றது. நடிகர் விஜய் சேதுபதி அவர்களின் திரைப்படத்தில் கூட ஒரு வாய்ப்பு ஹாஜா ஷரீஃபுக்காக காத்திருக்கிறது என்ற தகவல்களும் தெரிய வந்தன.